நிறைய மாடல்கள் இருக்கு. அதுல யூனிக் மாடல், திராவிட மாடல். இந்தியா முழுக்க பார்க்கப்படுகிற ஆங்கில ஊடகமான நீங்க செய்திகளை சேகரிக்க நாடு முழுக்க பயணம் பண்ணியிருப்பீங்க. உங்களால தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவோட பிற பகுதிகளுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நிச்சயம் நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களும் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களும் ஊரக பகுதியில் கூட வளர்ச்சி அடைந்திருக்கு. சிறப்பான உட்கட்டமைப்பு வசதிகளும் போக்குவரத்து வசதியும் இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இந்த மாநிலத்துக்கென பரந்துபட்ட அரசியல் பார்வை இருக்கு. இங்க சமூக நீதியையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் நலனையும் முக்கியமாக நினைக்கிறோம். இது எல்லாத்தையும் சரியா கொண்டு போய் திறமையான அரசை நடத்துவதால் தான் இந்தியாவிலே யாரும் அடைய முடியாத 11.19% பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த வளர்ச்சியை நாங்கள் சாதாரணமாக அடைஞ்சிடல. சமூகத்தில் எந்த ஒரு பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்து திட்டங்களை உருவாக்கியிருக்கோம். ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய அரசியல் நெருக்கடி எல்லாத்தையும் எதிர்கொண்டு, மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். தேவைகளுக்கேற்ப எங்களுடைய கொள்கைகளும் எவால்வ் ஆகி வருகிறது. மகளிர், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர், உழவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்னு எல்லா தரப்பினருக்கும் நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை ஹைலைட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2001 தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு சொன்னோம். உடனடியாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. அதெல்லாம் முடியாது, தரவே முடியாது, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி பரப்புரையெல்லாம் பண்ணாங்க. அதே சமயம் பெண்களுக்கு 1500 ரூபாய் தருவோம்னு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லவும் செஞ்சாங்க. ஆனால் மக்கள் அவங்களுடைய வாக்குறுதி நம்பலை. திமுக சொன்னதை செய்யணும் நம்பிக்கையோடு வாக்களித்தாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இப்போ 1,30,69,831 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்ன்னு இது வரைக்கும் 33,461 கோடியே வழங்கியிருக்கிறோம். அதே போல் மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம்னு சொன்னோம். சொன்ன மாதிரியே திமுக வெற்றி பெற்ற மறுநாளே விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 13,387 கோடி ரூபாய் மதிப்பிலான 835 கோடிக்கு அதிகமான பயணங்களை செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த திட்டத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு எவ்வளவு பயன் ஏற்படுதுன்னு தரவுகளோடு உணர்ந்து திருநர்களுக்கும் மலைப்பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சோம். நாங்கள் கொண்டு வந்த இந்த 2 திட்டத்தையும் இப்போ பல்வேறு மாநிலங்களும் வழங்க தொடங்கியிருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் நாட்டுக்கே வழிகாட்டி என்பதற்கான அடையாளம். அதே போல் இன்னொரு திட்டம், இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்குகிற திட்டம். நாள்தோறும் 19,34,069 குழந்தைகள் சூடாகவும் சுவையாகவும் சத்தான உணவை சாப்பிட்டு வகுப்பறைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த திட்டத்தால் பள்ளி குழந்தைகளோட வருகை, படிக்க செலுத்துகிற கவனம் எல்லாமே அதிகமாயிடுச்சு. தொடர்ந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும். காலை வேளைகளில் குழந்தைகளுக்காக சமைக்கிற சுமை பெண்களுக்கு குறைஞ்சது. இதோட ரிசல்ட் சமூக முன்னேற்ற குறியீடுகளில் எதிரொலிச்சது. அடுத்து தமிழ்நாட்டை பார்த்து ஒன்றிய அரசு கொண்டு வரப்போகிற திட்டம் அதுதான் நான் முதல்வன் திட்டம்.
அதே போல் மாணவர்களை ட்ராப் அவுட்லேருந்து மீட்டெடுத்திருக்க ஒரு திட்டத்தை திட்டணும். அதுதான் 12 லட்சம் மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து 2.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அதேபோல் விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை அரசை ஏற்றுக்கிற இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48. இப்படி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. நான் இப்போதைக்கு பேர்களை மட்டும் சொல்கிறேன். இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இதயம் காப்போம், பாதம் காப்போம், ஊட்டச்சத்தை உறுதி செய், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், கலைஞர் கைவினை திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், தோழி விடுதி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம், வேர்களை தேடி, தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு வரிசையாக ஏராளமான திட்டங்கள் இருக்குது. மக்கள் நல திட்டங்களுக்கு அடுத்து உட்கட்டமைப்பை எடுத்துக்கிட்டால் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருச்சி பஞ்சப்பூரில் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கோவை ஜிடி நாயுடு பாலம், மதுரை வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் உள்ளிட்ட ஏராளமான உட்கட்டமைப்பு திட்டங்களையும் உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் மேடைகள் தோறும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த திட்டங்கள் உருவான கதைகளையும் இவற்றோட வெற்றி கதைகளையும் உங்களை மாதிரியான ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களால் நாட்டோட பிற பகுதிகளில் சென்றடைந்து மக்கள் பயனடைந்தால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. நான் அடிக்கடி சொல்வேன், இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து தான் எழுதப்படணும்னு. அதே போல் வளர்ச்சியும் தெற்கில் தமிழ்நாட்டை தொடங்கி தான் எழுதப்படணும். இந்த க்ரோத் ஹிஸ்ட்ரியை தாங்கிக்க முடியாதவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய்களையெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களை பற்றி அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதில் முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்போன குற்றச்சாட்டு. அடுத்து சொல்கிறது என்ன? ஊழல். இது வரைக்கும் எங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுகளை யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்கள் மேலே பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்குறது என்ன என்றால், உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்கள் கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போது உங்கள் வாஷிங் மிஷினில் அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து இந்து விரோத கட்சின்னு பேசுவாங்க. ஆனால் உண்மை என்ன? இந்தியாவிலேயே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி அமைச்சு இந்த 730 நாட்களில் 1730 நாட்களில் 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படி பாஜக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன். ஆனால் அவங்களோ நான் கேட்குற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. இப்போது உங்கள் முன்னாடியும் கேட்குறேன், இந்தி திணிப்பை ஏற்காததால் கொடுக்காமல் இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும்? பாஜக மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத்தை கூட முறையாக தரலையே ஏன்? கோவை மற்றும் மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போ அனுமதி வரும்? கீழடி அறிக்கை எப்போ வெளியே வரும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்குது. இது எதுக்குமே அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா இது எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துரோக லிஸ்ட். இது அவங்க ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது அந்த லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. நாங்கள் எதுக்காகவும் இவ்வளோவையும் பேசுகிறோம்னா, நம்முடைய இந்திய நாடு
ஒற்றுமையாக வலிமையாக இருக்கணும்னு தான் இவ்வளவையும் சொல்கிறோம். நாங்கள் நாட்டோட யூனிட்டுக்காக போராடுறோம். பாஜகவோ யூனி பர்மாட்டி பேசி பாசிச அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாநிலங்கள் தான் நாட்டினோட அடித்தளம். இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை பாஜக உணர்ந்து செயல்படணும்னு தான் ஒன்றிய அரசுன்னு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களை காப்பாற்றுறது தான் உண்மையான நாட்டுப்பற்றுன்னு நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம். என்டிஏங்கிற பேரில் தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காகவும் கூடியுள்ள துரோக கூட்டணி அது. நான் கேட்குறேன், நீட் தேர்வு விலக்கு பற்றி அக்கறையோடு கேட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் அவங்களோட கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாஜக கிட்ட அதை வலியுறுத்த ஏன் தயங்குறாங்க, அஞ்சி நடுங்குறாங்க? தமிழ்நாட்டு மேலே பாஜக வலுக்கட்டமாக திணிச்சிருக்கிற திட்டங்களை பற்றி குரல் எழுப்ப திராணி இல்லாமல் இருக்கிறவங்க நெஞ்சு நிமித்தி எப்படி மக்களுக்காக கேள்வி எழுப்புவாங்க? தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க எப்படி தலை நிமிர்ந்து பேசுவாங்க? அதனால தான் நடக்க போகிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அழுத்த நிறுத்தமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வழக்குகளால் மிரட்டப்பட்டு முழுக்க முழுக்க சுயநலத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை அடுத்தடுத்த துரோகங்களுக்கான அச்சாரம் தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், என்டிஏவுக்கு தோல்வி என தக்க பதிலடியை வர தேர்தலில் தமிழ்நாடு நிச்சயம் வழங்கும். நான் மக்களை நம்புகிறவன். எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கூடவே வாழுறவன். இன்னும் பல திட்டங்களை உருவாக்கி இந்தியாவில் தமிழர் தான் நம்பர் 1 மாநிலம்னு தொடர்ந்து பெருமையோடு சொல்ல நான் உழைப்பேன். அதுக்காகத்தான் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் குரலையும் கேட்க தொடங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலையும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பலரும் பேச இருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை நான் நிச்சயமாக முழுமையாக கேட்பேன். அதில் அவதூறுகளை புறந்தள்ளிவிட்டு ஆக்கபூர்வமான கவனத்தில் எடுத்துக்கிட்டு திராவிட மாடல் 2.0 அரசு அமைய நிச்சயம் பாடுபடுவேன் என்ற உறுதியை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த தமிழ்நாடு சமிட் வெற்றியடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நல திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களின் நம்பிக்கையை பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கற்பனை குற்றச்சாட்டுகளை கூறி எங்கள் மீது அவதூறுகளை பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.